வணக்க மக்களே, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது. என்னன்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தங்க நகைக்கடன் சமீபத்திய 3 முக்கியமான அறிவிப்புகள். கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் ஜனவரி 18ஆம் தேதி முதல் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்களுடைய தள்ளுபடி குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும். தேர்தல் அறிக்கை மற்றும் கடன் தள்ளுபடிக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் இந்த டைம் இருக்குங்க. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விலையில் தங்க நகை கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை. நம்பகத்தன்மை குறைந்த வட்டி உள்ள காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலுக்காக விரைவில் தமிழகத்திற்கு வர உள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்புகள் தமிழக அரசு சார்பில் வெளியாகும் என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளதுங்க. 2026 தேர்தலில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரும். திமுக தேர்தல் அறிக்கையில் 5 சவரன் வரை தள்ளுபடி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரேட் ஏறினதுனால 3லேருந்து 5 சவரன் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒருவருக்கு 5 சவரனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் முந்தைய நிபந்தனை இருந்துச்சு. ஆனால் இதை மாற்ற போகிறாங்க. ஒரு ரேஷன் அட்டை ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் ரேஷன் கடை வச்சாலும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் மாற்றுறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளும் இதில் அடங்கும். அது 8 வங்கிகள், குறிப்பிட்ட தேசியமயமாக்கப்பட்டு 8 வங்கிகள் மட்டும்தாங்க. எதிர்பார்க்கப்படும் வேறு எதனா வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர்தலில் மகளிர் உரிமை தொகை உயர்த்த போகிறாங்க. கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி போகிறாங்க. அரசு காலி பணியிடங்கள், வீட்டுக்கு ஒரு வேலை அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம எதிர்பார்க்கப்படும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியில் ரிசர்வ் பேங்க் ஒரு புதிய கட்டுப்பாடை போட்டிருக்குங்க. பிரம்மாண்டமாக உயர்ந்த நகைக்கடன் அளவு எல்லாமே அதிகரிச்சுட்டு நாளுக்கு நாள் நகைக்கடன் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்குது. 2025 அக்டோபருடைய நிலவரப்படி 3.37 லட்சம் கோடி கடன்கள், ஏப்ரலில் 1.10 லட்சம் கோடி கடன்கள். கடன் வழங்கும் விகிதம் குறைகிறது. பழையது கம்மி, புதியது அதிகம். ரிசர்வ் வங்கியின் எச்சரிக்கை: தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் பொழுது கடன் தொகை மதிப்பை விட அதிகமாகும் அபாயம் கண்டிப்பாக இருக்கும். கடன் பெறுவோருடைய வயது கண்டிப்பாக நோட் பண்ணுறாங்க. 31லேருந்து 45 தான். மொத்த தங்க நகை கடன்களில் 40 to 50% கடனை பெற்றவர்கள் மட்டும்தாங்க. கூட்டுறவு வங்கிகளில் இந்த சீர்திருத்தங்களை நடைமுறையில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பொதுமக்கள் நம்பிக்கையை பெறும் வங்கி வகையில் தங்க நகை கடனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். என்னென்ன இதில் புகார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத கொடுக்குறாங்க. கடன் தொகையை தவறாக பதிவிடுதல், சேமிப்பு தொகையை தவறாக பயன்படுத்துதல், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4473 கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள் செயல்பட்டுட்டு வருது. தங்க நகை கடன்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. பொதுமக்களின் நம்பிக்கையை பெற முன்னுரிமை அளிக்கப்பட்டும் வருதுங்க. இந்த தங்க நகைகளை இந்த ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளார கடன் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் வாக்குறுதிகளை விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.